சில பேருக்கு வந்து டிரெக்டர்ஸ் வந்து ரொம்ப நல்லா அமையறது ஒரு பெரிய விஷயம். அந்த வகையில் நான் இது வரைக்கும் பண்ண படங்கள்ல எல்லாமே ரொம்ப ரொம்ப வெரி வெரி நைஸ் டிரெக்டர்ஸ். அந்த வரிசையில விக்னேஷ் மேனன் அவர்களும் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மனிதர். அண்ட் டைரக்ஷன் கூட அவருடைய கரெக்டான டயலாக்ஸ், அவருக்கு அந்த சீன் எல்லாம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவருக்கு என்ன வேணுங்கிறது அவர் வந்து கரெக்டா சொல்லிடுவாரு, எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாரு. அண்ட் அ வெரி பேஷண்ட் பர்சன். நமக்கு அந்த ஆக்டர்ஸ் கிட்ட இருந்து நமக்கு வந்து எப்படி அந்த சீனை கரெக்டா வாங்குறது அப்படிங்கறது அவருக்கு நல்லா தெரியும். அண்ட் சில டைரக்டர்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன், சீனியர்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி அவங்க அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கத்துவாங்க, அடிப்பாங்க சில பேர் அந்த மாதிரி. பட் இவர் வந்து அவ்வளோ காம், அவ்வளோ கூல், ஜஸ்ட் லைக் சக்ரி, ஜஸ்ட் லைக் குமார் நேதானிக்கும் மை போல ஒரு டைரக்டர் சக்ரி. ஸோ அவங்க மாதிரி ரொம்ப ரொம்ப கூல் அண்ட் காமா இருப்பாங்க. அண்ட் ஐவ் நெவர் சீன் ஹிம் கெட் ஆங்கிரி அட் ஆல். ஸோ ஹி இஸ் சச் அ பேஷண்ட் பர்சன். அண்ட் டெஃபினட்டா அந்த மாதிரி ஒரு டைரக்டர் கிட்ட ஒர்க் பண்றது இட் வாஸ் அ பிளஷர். அண்ட் இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்து அவருடைய அந்த இலா கேரக்டர் வந்து என்ன வந்து போர்ட்ரே பண்றதுக்காக என்ன சூஸ் பண்ணி என் மேல கான்பிடன்ஸ் வச்சதுக்கு நான் அவருக்கு நன்றி சொல்லணும். நான் பிறந்தப்ப எல்லாரும் என் அம்மா அப்பாவை திட்டினாங்க. விண்மீன்கள் ஆடியோ வந்து இப்பதான் ரீசெண்டா ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துடைய ஆல்பம் வந்து ஜுபின் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. அவர் வந்து ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய அசோசியேட். அண்ட் சாங்ஸ் பாத்தீங்கன்னாக்க ரொம்ப அழகா ஒரு ஃபுல் மெலடி ஆல்பம் மாதிரி ஒன்னொன்னும் அப்படி அழகா அமைஞ்சிருக்கு. முத்துக்குமார் அவர்கள் முத்துமுத்தா லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ டெஃபினட்டா இது ரொம்ப, அதாவது அந்த லிரிக்ஸ்லாம் நம்ம மனசுல பதிகிற மாதிரி இருக்கும். இப்போ சில பாடல்கள்லாம் வந்து அவங்க என்ன பாடுறாங்கன்னே புரியாது, சில வந்து ரொம்ப ஜிப்பரிஷா இருக்கும், இல்ல இங்கிலீஷ் வார்த்தைகள் நிறைய வரும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாம பியோர் தமிழ், ரொம்ப அழகான தமிழ்ல வார்த்தைகள்லாம் போட்டு பண்ணியிருக்காரு. ஒரு உதாரணம் சொல்லணும்னாக்க, ஒரு பாட்டுல இருந்து அரியா பருவத்தில் அப்படின்னு ஒரு சாங்கு, அதுல வந்து எப்படின்னா, பூவின் நெஞ்சோடு தேன் உள்ளது என்று பூக்கள் எப்போதும் சொல்வதில்லை, பூட்டி வைத்தாலும் தடம் தெரியாமல் திருடும் வண்டுகள் விடுவதில்லை அப்படின்னு ஒரு ரொம்ப அழகா ஒரு லிரிக்ஸ் எழுதியிருப்பாரு. பூவின் நெஞ்சோடு தேன் உள்ளதென்று பூக்கள் எப்போதும் சொல்வதில்லை, பூட்டி வைத்தாலும் தடம் தெரியாமல் திருடும் வண்டுகள் விடுவதில்லை, செடியிலே பூப்பதால் பூக்கள் மகிழ்வது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்தா போல ரொம்ப அழகா வரிகள் இருக்கும். அந்த பாட்டு வரிகளுக்கு அழகா அந்த மியூசிக் அமைஞ்சிருக்கிறது அது இன்னொரு பெரிய விஷயம். மியூசிக் அமைஞ்சதும் இல்லாம அந்த பாடின சிங்கர்ஸ் எல்லாருமே ரொம்ப சீனியர் சிங்கர்ஸ். ஹரிஹரன் அவர்கள், அப்புறம் ஹரிணி அவர்கள், சங்கர் மகாதேவன் அவர்கள். என்னுடைய டுவெட் சாங், எனக்கும் ராகுலுக்கும் இருக்கிற டுவெட் சாங் வந்து மேல் வாய்ஸ் வந்து ராகுல் நம்பியார் பாடியிருக்காரு. அண்ட் என்னுடைய வாய்ஸ் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து பாம்பே ஜெர்ஷி அவர்கள் பாடியிருக்காங்க. அதாவது அழகாய் பூக்குதே பாட்டு நேதாலினிக்கும்ல எப்படி எனக்கு அமைஞ்சதோ அது வந்து அஃப்கோர்ஸ் ஜானகியர் பாடியிருக்காங்க. பட் அந்த மாதிரி இந்த ஒரு டுவெட் சாங் வந்து இந்த வருஷம் எனக்கு அமையுங்கிறதுல சந்தேகமே இல்லை. இந்த பிக்சரைசேஷன் ஆஃப் த சாங்ஸ் அது கூட ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா நாங்கள் ஊட்டி, கூடலூர் அந்த லொகேஷன்லாம் ரொம்ப நம்ம பார்க்காத இடங்கள்லாம் போய் ரொம்ப ரிஸ்கான இடங்கள்லாம் போய் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பிக்சரைசேஷன் ஆஃப் த சாங்ஸ், அந்த லிரிக்ஸ், அந்த மூட், அண்ட் ரொம்ப இந்த பாட்டு, அதாவது பின்னாடி பேக்ரவுண்ட் டான்சர்ஸ்லாம் இருந்து சடனா ஒரு ஹீரோ வந்து வீல் சேர்ல இருந்து எழுந்து ஜம்ப் பண்ற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்ப ரியலிஸ்டிக்கா மாண்டாஜ் சாங்ஸ் தான். ஸோ சாங்ஸும் ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு. கூடிய சீக்கிரம் அதுவும் நீங்க பாப்பீங்க. வழிமாறி இவன் விழி போக அதை கூப்பிட முடியலையே, தடுமாறி இவன் மனம் போக அதை தடுத்திட முடியலையே, காதல் வந்து கொள்ளையிட்டதோ கண்கள் ரெண்டும் வண்டிவிட்டதோ, காலம் நேரம் மாறிவிட்டதோ கட்டுப்பாடு மீறிவிட்டதோ, அழகாய் இவரை மாற்றிவிட்டால். இந்த படத்துல பாட்டு வந்து ஸ்பெசிபிக்கா 2 பாட்டு எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. அதாவது ஒன்னு வந்து வழிமாறி அப்படின்னு ஒரு சாங். அந்த பாட்டு வந்து அஜீஷ் அப்படிங்கிறவர் வந்து இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் வின்னர் அவரு. ஸோ அவருடைய வாய்ஸ்ல ஒரு பாட்டு ரொம்ப அழகா அமைச்சிருக்கு. அது வந்து when the hero realizes that he has fallen in love with his girl, அப்போ ஒரு பாட்டு ஒன்று வரும். ஸோ தட்ஸ் த மாண்டாஜ் சாங் வழிமாறி. அண்ட் இன்னொரு பாட்டு, இன்ஃபேக்ட் வழிமாறி வந்து நிறைய பேருக்கு இப்போ காலர் டியூனா கூட இருக்கு, டைரக்டர் கூட அதான் வச்சிருக்காரு.
அஃப்கோர்ஸ் என்னோட ஃபோனில் வந்து இப்போ காலர் டியூன் பார்த்தீங்கன்னாக்கா அரியா பருவத்தில் அழகாய் பூக்குதைக்கு அப்புறம் நான் இந்த பாட்டை நான் மாற்றிட்டேன். ஸோ அந்த பாட்டு வந்து அரியா பருவத்தில் விதைத்ததே அடதா மனதில் பூத்ததேன்னு ஒரு சாங்கு. ஸோ அது வந்து ரொம்ப அழகாக ஒரு மெலடி, நான் சொன்ன மாதிரி பாம்பு ஜீஷ் அவர்கள் பாடியிருக்காங்க. ஸோ அது ரெண்டுமே என்னோட ஃபேவரட் சாங்ஸ் இந்த ஃபில்ம். முடியல நான் விட்டுருங்கப்பா. முடியாதுன்னு எதையுமே விட்டுறக்கூடாது ஜீவா. நடந்தாவது கடைசி வரைக்கும் போகணும். லைஃப்ல நீ எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட்டல. எப்படின்னா இந்த படம் வந்து நான் டிசைட் பண்ணதுக்கு ஒரு மேஜர் காரணம் வந்து இந்த படத்தோட டெக்னிக்கல் க்ரூ. எப்போதுமே ஒரு ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் இல்லை டெபியூ அந்த மாதிரி இருந்தால் கூட அவங்களுடைய பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப சவுண்டாக இருக்கணும். ஸோ அந்த வகையில் நிரவ் ஷா அவர்களுடைய அசிஸ்டன்ட் அசோசியேட் அவர் வந்து ஆனந்த் ஜீவா. So he's a cinematographer of the film. And அந்த பிக்சர்ஸ்லாம் அந்த விஷுவல்ஸ்லாம் கேப்சர் பண்ணுறதுக்குன்னு அவரோட ஸ்பெஷாலிட்டி வந்து அந்த லைட்டிங் தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இஃப் அட் ஆல் நாங்கள் வந்து இந்த படத்தில் ரொம்ப அழகாக தெரிஞ்சோம்னாக்கா டெஃபினட்டாக ஆனந்த் ஜீவா அவர்களோட ஃபோட்டோகிராஃபி சினிமாட்டோகிராஃபியாக தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த லொக்கேஷன்ஸ் நாங்கள் போன அந்த ஒரு லொக்கேஷன் ஊட்டியில் எல்லா இடமும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பிரிஸ்டீனாக செரீனாக பண்ணியிருக்காரு. ஸோ அது எல்லாமே கிரெடிட் கோஸ் டு த சினிமாட்டோகிராஃபர். ரொம்ப பார்த்து ஒரு ஷார்ட்டும் ஃப்ரேம் செட் பண்ணி பண்ணுவார். So very lucky to have someone like him. He'll definitely go a long way. And editing of course சசிகுமார் அவர்கள் அதுவும் ரொம்ப அழகாக வந்திருக்கனால எடிட்டிங் வந்து சாங்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக எடிட்டிங் பண்ணியிருக்கனால நமக்கு ஒரு செகண்ட் கூட போர் அடிக்காது. படமும் சரி பாட்டும் சரி அது வந்து ஒரு லேக் இருக்காது. எந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுத்து ஸ்லோவாக இருக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். எந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக விறுவிறுப்பாக போகணுமோ அந்த இடத்துல அப்படி இருக்கும். ஸோ எடிட்டிங் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அண்ட் ராபர்ட் மாஸ்டர், சங்கர் மாஸ்டர் அவங்க வந்து கொரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. ஸோ க்ரூன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சவுண்ட். அண்ட் ஏஎஸ் லக்ஷ்மிநாராயண் சார் அவர்கள் எனக்கு வந்து என்னுடைய முதல் படம் M3V முதல் வரை அவரோட ஸ்டுடியோவில் தான் நான் வந்து டப்பிங்லாம் பண்ணேன். ஸோ இந்த படத்துலையும் அவரோட ஸ்டுடியோவில் தான் போய் ரெக்கார்டிங் பண்ணி டப்பிங்லாம் பண்ணிட்டு ஸோ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அவருடைய ஆடியோகிராஃபி கேட்க வேண்டாம், இஸ் அ நேஷனல் அவார்ட் வின்னர். ஸோ டெக்னிக்கல் க்ரூன்னு பார்த்தீங்கன்னா வெரி டேலண்டட் அண்ட் வெரி சவுண்ட். அதனால ஒரு தரமான படமா இது வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் பிறந்தப்ப எல்லாரும் என் அம்மா அப்பாவை திட்டினாங்க. ஒரு ரொம்ப டச்சிங்கான ஒரு சீன், அன்ஃபர்கெட்டபிள் சீன் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் பிஃபோர் த கிளைமேக்ஸ் எனக்கும் ராகுலுக்கும் ஒரு சீன் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப இட்ஸ் அ லாட் ஆஃப் எமோஷன்ஸ். ஆனால் அதே சட்டிலாக ப்ளே பண்ண சொல்லி டைரக்டர் சொல்லியிருப்பாரு. இப்போ வந்து நிறைய சினிமாவில் வந்து நம்ம யூஸ்வலாக பார்க்கறது வந்து ரொம்ப கத்தி கூச்சல் போட்டு ஜாஸ்தி எவ்வளோ சவுண்டாக எவ்வளோ ஜாஸ்தியாக கத்தி பேசுகிறோமோ அந்த அளவுக்கு நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து எவ்வளோக்களோ சட்டிலாக குவைட்டாக அமைதியாக நம்ம அந்த டைலாக் டெலிவர் பண்ணிருக்கோமோ அந்த அளவுக்கு அந்த சீன் வந்து அவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் பிஃபோர் த கிளைமேக்ஸ் இஸ் ஒன் சீன் எனக்கும் ராகுலுக்கும் பேசுகிற மாதிரி. ஸோ அந்த சீன் வந்து கண்டிப்பாக எல்லா படத்துலையும் வந்து ஃபேவரட் சீனாக வரதுக்கு சான்ஸ் இருக்கு எல்லா அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்லையும். அண்ட் இன்னொரு சீன் வந்து எனக்கு அஃப்கோர்ஸ் அந்த லேக் பக்கத்தில் இருக்கிற ஒரு என்கவுண்டர் பண்ணுற மாதிரி, என்கவுண்டர்னா போலீஸ் என்கவுண்டர் இல்லை, பட் ஒரு வாக்குவாதம் மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. இது ராகுல் நான் அப்புறமா பாண்டியராஜன் சார் அவர்கள், ஸோ இவங்க மூணு பேரும் சேர்ந்து நாங்கள் 3 பேரும் சேர்ந்து இருக்கிறது. அந்த ஸ்பெசிஃபிக் இன்னொரு லேக், அந்த ஊட்டி லேக் பக்கத்தில் இந்த லொக்கேஷனும் சூப்பராக இருக்கும். அவங்க எங்களுக்கு கொடுத்துருக்கிற டைலாக்ஸ் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அந்த டப்பிங் நாங்கள் பண்ணும்போது எங்களுக்கு அப்போ தான் தெரிஞ்சது அந்த சீன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. அஃப்கோர்ஸ் என்னோட படம் எல்லா படம் மாதிரி இந்த படத்தில் நானும் டப்பிங் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் ஐ திங்க் எல்லா கேரக்டர்ஸுமே இந்த படத்தில் அவங்க வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷிகா அஃப்கோர்ஸ் பெங்களூர் கேர்ளாக இருந்தாலும் அவங்க கூட அந்த அம்மா கேரக்டருக்கு அவங்க தான் டப்பிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் ஆஃப் அஸ் ஹேவ் டப்ட் ஃபார் அவர் ஓன் வாய்ஸஸ். ஸோ அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ அட்லீஸ்ட் எங்களுக்குலாம் எப்படின்னா நாங்கள் நடிச்ச சீன் நாங்கள் நடிச்ச மாதிரியே இருக்கும். நம்ம நடிச்சுட்டு வேற யாரோ டப் பண்ணி பேசுறதுல கூட வேற யாரோ பண்ண மாதிரி இருக்கும். பட் இந்த படத்தில் எல்லாருமே டப்பிங் பண்ணனால இட்ஸ் கம் அவுட் வெரி ரியலிஸ்டிக் அண்ட் வெரி நேச்சுரல். காதல் வந்து கொள்ளையிட்டதோ கண்கள் ரெண்டும் மண்டியிட்டதோ